ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலான ஒரு விளாக் தாங்க. ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயமோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து வேறு ஏதாவது கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ டிப்ஸ் வீடியோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக போய் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எப்படின்னா எனக்கு வந்து நேற்றுக்கு உண்மையாக செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க வீடியோ போடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி, அது என்ன பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒவ்வொரு யூடியூபருக்கும் வந்துட்டு அதோட எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். நேற்றுக்கு என்னாச்சுன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, என்ன போட்டிருந்தேன் எனக்கே மறந்து போச்சு. டிப்ஸ் மாதிரி. சரி, அந்த பிளவுஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி பிளவுஸ் 2 ஒட்டுக்கா தைச்ச பிளவுஸ் தான், பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா. அந்த வீடியோவை எடிட் பண்ணி நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுறப்போ ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். 11:30 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோடெல்லாம் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் வந்து கடைசியாக செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருக்கும். செக்கிங் முடிச்சாதான் நமக்கு வந்து ஃபுல்லாக அது வந்து அப்லோட் ஆகுமா. போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அந்த செக்கிங் போகவே இல்லை. அதாவது அது ஃபினிஷ் ஆகவே இல்லை. அது அப்படியே வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 12 to 12:45 ஆகி போச்சு. பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். போகவே இல்லை. எனக்கு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நெட்டு எப்பயும் போல தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன பண்ணால், சரி ஒருவேளை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ அது அப்லோட் ஆனதில்லை அப்படின்ட்டு, சரி இன்னொருக்கா அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இன்னொரு தடவை அப்லோட் பண்ணேன். ஆனால் அது அப்லோட் ஆச்சு மீன்ஸ் நெட் ஏதாவது ஸ்லோவாகவோ ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அது அப்லோட் ஆகாதில்ல. ஆச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிச்சோன்னே இந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அது மாதிரி ப்ராசஸ் ஆகி முடிச்சு மறுபடியும் செக்கிங்கில் வந்து நின்றுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி பக்கம் இருக்கும். ஸோ செக்கிங்கில் நின்றுச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. அதுவும் அப்படியே நின்றுச்சு. எனக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அட போங்கடா கருமத்தை, இந்த வீடியோ போடுற நேரம் கம்மனே இருந்துக்கலாம். மணி 1:30 மணி. அதுக்கு மேலே எனக்கு அப்படியே 1 மணிக்கு மேலே வரப்போ தூக்கம் வந்துருச்சு. அப்படியே கீழே படுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை அசந்துட்டேன். அப்புறம் டக்குன்னு தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அது அப்படியே செக்கிங்லேயே இருந்துச்சு. சரி இந்த வீடியோலாம் அப்லோட் ஆகாது, ஒன்றாகாது, போ கருமத்தை அப்லோட் ஆகாட்டி தொலைதுவோ அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டேன். ஏன்னா நெட்டில் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு நெட் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது என்னன்னா கூட அதில் ஆயிடும்ல அப்படின்ட்டு அதை ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தேன்னா அதை அப்போவே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நான் நினச்சி சரி அதில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னொருக்கா வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தா அப்படின்னு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்ட கம்பெனி. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் 9 மணிக்கு மேலே எடுத்தால் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒருவேளை அது அப்லோட் ஆகலை அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். நம்ம திரும்ப அந்த கண்டென்ட் வந்துட்டு, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம், அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு தான் அந்த வீடியோ எடுத்தது. அப்படிங்கிறப்ப நம்ம திரும்ப இன்னொருக்கா எடுத்துக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. அது நார்மலாக வீடியோ குவாலிட்டியும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால சரி இன்னொருக்கா எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நல்ல வேலை வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம். பட் ஆனால் யாராவது ஒருத்தர், நான் எல்லாத்தையும் சொல்லலை, யாராவது ஒருத்தர் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறது, திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இது வேஸ்ட்டு, போர் அடிக்குது, அப்புறம் ரொம்ப அறுக்குறீங்க, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லுங்கள், எதுக்கு இவ்வளோ இது வந்து இவ்வளோ இதாக சொல்கிறீங்க, நிறைய சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து நார்மலான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து உண்மையாலுமே நான் சம்பாதிக்கிறதுக்காக இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது இதில் பார்க்குறவங்களுக்கே தெரியும் நம்மளோட வீடியோஸோட வியூஸ் எவ்வளோங்கிறது. நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோஸ் வந்து ஒரு 2000 வியூ வருதுனாவே அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ரேராக 1-2 வீடியோஸ் மட்டும்தான் 10,000 5,000, ஏன் எப்படி சொல்கிறது 70-80,000 போன வீடியோஸும் இருக்காது. ஏதாவது 100ல் ஒரு வீடியோ கண்டிப்பாக. ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு வியூஸ் போகவே போகாது. ஏன் அப்படின்னா நம்ம போடுறது ஜஸ்ட்டு ஒரு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். இதை மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. டெய்லர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. வேறு யாருக்கும் இது யூஸ் ஆகவும் ஆகாது. அப்படிங்கிறப்போ இதை நான் போடுறதுனால எனக்கு இதில் ஏதாவது காசு வந்து எனக்கு இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க யூடியூப்லலாம் வந்துட்டு வீடியோஸ் போட்டால் மாதம் 40,000 50,000 வருதுன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நீயா நானால கூட அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு உண்மையில அதை கேட்குறப்ப எனக்கே உண்மையிலே இவ்வளோலாம் காசு வருமா அப்படின்னு தோணுச்சு. பட் தெரியல, அது நமக்கு அதை பற்றி நம்ம பேசவும் வேண்டாம், அவ்வளோ நமக்கு அது தெரியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் சேனல் ஆரம்பித்து 3 வருஷமாக 2000 ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். இப்போ 2024 ஆயிடுச்சு. எனக்கு மானிட்டைசேஷன் வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்துட்டு அப்போ ஸ்டார்டிங்லலாம் ஒன்றுமே போகாது, 20-30 வியூஸ் தான் போகும். ஸோ 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு மானிட்டைசேஷன் வந்து
அதுக்கப்புறம் தான் நமக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது அது என்ன சொல்கிறது காசுக்கு எலிஜிபிள் ஆகும் இல்லையா. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது தான் எப்போவுமே வியூஸ் போகாது. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து வருஷம் ஒரு இது வரைக்கும் 3 பேமெண்ட் வாங்கியிருக்கேன். 3 வருஷத்தில் வருஷம் ஒரு பேமெண்ட் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 சம்திங்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வருஷம் ஒருக்கான அவ்வளோதான். ஏன்னா $100 வந்தால் நமக்கு வந்துட்டு காசு வந்துடும். ஸோ அப்புறம் $100 எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் 7000, ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 7500 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். 2வது வந்தப்போ ஒரு 8000 சம்திங் வந்திருக்கும். 3வது வந்தப்போ ஒரு 8500 அந்த மாதிரி வந்திருக்கு. டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி வரப்ப அந்த மாதிரி வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு நான் கண்ணு முழிச்சு வெடிய வேலை கடை வேலையும் பார்த்து இதுக்கு மெனக்கெட்டு யோசிச்சு என்ன விஷயம் சொல்லணும், எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து எனக்கு கடையில் அத்தனை வேலையும் தாண்டி தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் நினைக்கல கடை சின்ன கடை தானே, இதில் என்ன அவங்க ஒருத்தர் தான் தைக்கிறாங்க, என்ன பெருசாக வேலை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தில் எங்களோட ஒருத்தரையும் தாண்டி நிறைய வேலை இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு வேலை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் செய்ய முடியாமல் போகிறது தானே தவிர வேலை இல்லாமலாம் ஒரு நாளையில் நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு இது பண்ணினதே கிடையாது. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கவே டைம் இருக்காது. நாங்களாக முடியலன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆண்டவன் புண்ணியத்தில் நாங்கள் அப்படி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ கடையை பார்த்து கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா எங்களுக்கு பெருசாக வைக்கிறதுக்கு வசதி இல்லை சாமி. நாங்கள் 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி அவங்க ஒரு பெருசாக அப்படி பிரம்மாண்டமாக கடை வைக்கிற அளவுக்குலாம் நாங்கள் அவ்வளோ பணக்கார மூடும் இல்லை. ஸோ அதனால் இருக்கிறதுல நம்ம எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த வேலையும் தாண்டி வீடியோ எடுக்கிறோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை தாண்டி வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறப்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் அப்படியே எடிட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும். அதுவும் அந்த வீடியோவோட கண்டென்ட்டை பொறுத்து. நான் எவ்வளோ பேசியிருக்கேன், இன்னும் நிறைய பேசியிருப்பேன். அதில் நிறைய ஷார்ட் அது என்ன சொல்கிறது கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேன் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. நான் வெட்டுறப்ப நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில இதில் கட் பண்ணுறப்ப எடிட் பண்ணுறப்ப தெரியும் சரி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதை எடிட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் to 3/4 மணி நேரம் ஆகும். அது டைம் பொறுத்து. அதுக்கப்புறம் அது எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணி உட்காந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து அப்லோட் பண்ணி இது பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ நான் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நைட்டில் உட்காந்து அதெல்லாம் பண்ணி நான் போடணும். எனக்கு அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், கரண்ட் காசு எவ்வளோ ஆகும், நெட்டு காசு எவ்வளோ ஆகும் யோசிச்சு ஒரு வருஷம் ஒரு 8000 வரும். 12 மாதத்துக்கு 8000 ரூபாய். அதை டிவைட் பண்ணுங்க, மாதத்துக்கு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு இதுக்கே பத்தாது உண்மையாலுமே. அப்படிங்கிறப்ப அந்த வேலையை நான் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும்? ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்துட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டா கூட ஏன்னா சொல்லி கொடுக்குற இடத்துல எல்லா அது எப்படி சொல்கிறது எல்லா இன்ஸ்டியூட்டுன்னு விட்டுருங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குற இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லித்தர மாட்டாங்க. ஒன்று அது அவங்க எப்படி சொல்கிறது அதை இவ்வளோதான் சிலபஸ் மாதிரி தான், இவ்வளோ தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக தான் அவங்க சொல்லி தருவாங்க. ரொம்ப வந்து டீட்டெயிலாக சொல்லி தர மாட்டாங்க. இல்லை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோன்னா நாங்கள் வந்து தைக்கிறோம், அதனால் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எங்களுக்கு தெரிய சொல்கிறோம். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் எவ்வளோ பேர் இன்னும் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. மேலே வர முடியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல், கஸ்டமர்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாமல், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல், அதை தொழிலை செய்யலாமா செய்ய வேண்டாமா, என்னடா நமக்கு இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீமோட்டிவேட் ஆகிட்டு எத்தனை பேர் வந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் அது ஒரு மாதிரி சங்கடத்தில் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், என்னால் சும்மா ஃப்ரீயாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரி கிடையாது. நான் சும்மா சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கும் அதனால் ஒரு சின்ன ஆதாயம் கிடைச்சிது அப்படின்னா அது என்னுடைய ஃபேமிலிக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறது நான் அந்த மாதிரி தான். ஏன்னா இவ்வளோ வேலையில் நான் வந்துட்டு அப்படி சும்மா சொல்லி கொடுத்துட்டு என்னால் போயிட்டு இருக்க முடியாது. எனக்கும் அதில் ஒரு காசு வேணும். அதனால தான் நான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் எடுக்கிறது, ஆஃப்லைன் என்னால் எடுக்கவே முடியறதில்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். அப்புறம் இதே மாதிரி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஒருத்தருக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் தேவையில்லைன்னு கிடையாது இல்லையா. எத்தனையோ பேர்த்துக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து அது சொல்கிறது. அதே மாதிரி அது என்னுடைய பழக்கம், என்னுடைய நேச்சர். நான் வேறு நீங்கள் வேறு சரியா. என்னுடைய நேச்சர் எனக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லி தான் பழக்கம். என்னால் அப்படியெல்லாம் ஷார்ட்டாக சொல்ல தெரியவே தெரியாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கல, பார்க்க பிடிக்கல, தயவு செய்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை விட்டுட்டு அது நம்மளுக்கு தான் தெரியுதுல்ல அப்படி இதை பார்க்கட்டேன்னு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது ஏன் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ ஏன் இவ்வளோலாம் பேசுகிற, ஷார்ட்டாக பேசு,
வளவளன்னு இழுக்கிற அறுக்கிற அப்படியெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? அது போடுறவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நான் உண்மையில அப்படி தான் எனக்கு அப்படியே டவுன் அடித்தேன். என்னடா நம்ம வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறோம், அதுக்கு போய் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க பிடிக்கலன்னா பார்க்காம போயிட்டே இருக்க வேண்டியதானே. எத்தனை பேர் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறதோ இல்லை கால் பண்ணுறதோ இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேத்திக்கு கூட திண்டுக்கல்ல இருந்துட்டு ஒரு மேம் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு 42 இன்ச்சு சைஸ்க்கு வந்துட்டு ப்ளவுஸ் போடுங்கம்மா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் ஆனால் எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா நிறைய இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அப்புறம் இல்லைன்னா தெளிவாக சொல்ல மாட்டேங்குது, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்கம்மா. பட் உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப புரியுற மாதிரி அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, அதனால் எனக்கு 42 இன்ச்சுக்கு ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னாங்க. அப்புறம் சரி போடுறேங்க அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணி இல்லைன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் அது என்ன சொல்கிறது, அந்த 42 இன்ச்சுக்கு வந்து சார்ட் அனுப்புங்கம்மா, ஒவ்வொரு சைஸுக்கு என்னன்னு சார்ட் அனுப்புங்கம்மா, அதை பார்த்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ இல்லைங்க, நம்ம சார்ட்டெல்லாம் அனுப்ப முடியாது, அது வந்து எப்படி ரெடிமேடு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்தந்த சைஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா தெரியும்லைங்க, ஒவ்வொரு பாடிக்கு இப்போ 42 இன்ச்சே இருந்தால் கூட ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி மற்ற அளவுகள் வித்தியாசம் இருக்கும். அதை நான் அப்படியே எப்படி சொல்ல முடியும், அது தப்பாக போயிடும். அப்புறம் நான் சொல்கிற விஷயத்த கேட்டு நீங்கள் பண்ணுறப்போ அது தப்பாக போச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இந்த அளவு வச்சு தானே பண்ண தப்பாக போச்சும்பிங்க, அது எனக்கு தேவையில்லாத வேணும். ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லைங்க, நான் உங்களை பர்டிகுலராக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் சொன்னால் அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கணும். அது இன்னொன்று என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு தனியாக இதுக்காக மெனக்கட்டெல்லாம் நான் வீடியோ போடுறது இல்லைங்க, எங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸை தான் உங்களுக்கு வந்துட்டு கட் பண்ணுறப்ப அதை அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் அதனால தான் சொன்னேன், அது அந்தமேட்டுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 42 இன்ச்சு நான் எப்போ கட் பண்ணுறேனோ அப்போ அந்த வீடியோ எடுத்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை நீங்கள் இப்போவே அதை வந்து செக் பண்ணி எனக்காக சொல்ல முடியுமா, நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன் அப்படிங்க. ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஓகே. அது இல்லாத இப்போ இல்லை, ப்ளவுஸும் இல்லை 42 இன்ச்சுக்கு, நான் அதனால தான் வரப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு. சரி ஓகேங்க, சாரி நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுங்க, பரவாயில்லைங்க, அதனால என்ன அப்படின்னு. ஸோ இப்போ தெரியுது அவங்களுக்கு வந்து இப்போ என்னுடைய வீடியோஸ் பார்க்குறப்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் அவங்க எங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இல்லாட்டி எங்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்களா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அக்கா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரீங்கக்கா, ரொம்ப புரியுதுங்கக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல, இந்த மாதிரி விளாக் பார்க்குறதெல்லாம் பிடிக்கல, இல்லை ப்ளவுஸ் கட்டிங்கே உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்புறம் ஏன் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கவே வேண்டாம். தெரியாதவங்க பார்க்கறதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறது. ஸோ தெரிஞ்சவங்க திரும்ப பார்க்கணுன்னு நம்ம வீடியோ போடுறது கிடையாது, சரிங்களா. ஸோ அது மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை வெறும் சம்பாதியத்துக்காக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறப்ப அது எனக்கு வந்து பெருசாக தெரியாது, நமக்கு தான் காசு வருது இல்லை, மாதம் 40,000 50,000 காசு வருது, அவங்க ஒன்றா சொல்லிட்டு போகிறாங்கன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எனக்கு இதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆனால் அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், வீட்டில் எவ்வளோ திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். இதை எதுக்கு நீ செஞ்சிட்ருக்க, இதில் என்ன காசு வருது, டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நைட்டில் வந்து தூங்காமல் நீ இந்த வீடியோ போடுற ராத்திரி 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு காத்தா லேட்டாக எழுந்திரிக்கிற, கடைக்கு நேரம் கழிச்சு வர, கடையில் வேலை வந்து பெண்டிங் ஆகுது, நீ வராங்கிறதுனால வேலை பெண்டிங் ஆகுது, குழந்தைங்களுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல, எத்தனையோ பிரச்சனை எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி நான் வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மற்றவங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். இங்கே தான் நல்லது செஞ்சாதான் எல்லாத்துக்குமே வந்துட்டு பொறுக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு லேடிஸ்க்கு இன்னொரு லேடி தான் வந்து எதிரியே, மற்றவங்க யாரும் எதிரி கிடையாது. ஒருத்தங்க ஒரு பண்ணிட்டா அது இன்னொரு லேடி தான் வந்து அதுக்கு ஏதாவது குறை சொல்கிறதே. ஸோ நான் வந்து சில சமயம் எனக்கு அடப்போ இது இந்த வீடியோ போட்டு நம்ம எனத்தை பண்ண போகிறது இல்லை, என்ன காசு வருது, கம்மனி இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நம்ம கடையவே கவனிச்சுக்கலாம் அப்படின்னும் எனக்கு தோணும். அப்புறம் நினைப்பேன், சரி நம்மளை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி தானே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது விஷயம் தேவையாக இருக்குல்ல. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக ஏன் மற்றவங்கள வந்துட்டு நம்ம ஏமாற்றணும், பரவாயில்ல போ, அது காசு வந்தானே வராட்டி என்ன, நம்மனால ஒரு 4 பேர் எப்படி சொல்கிறது யூஸ் ஆனாங்க, நம்ம விஷயம் 4 பேர்த்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது அதில் ஒரு சந்தோஷம். என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், என்னால் காசு பணமாக யாருக்கும் கொடுக்க முடியும், ஏன்னா நானே வாங்குற நிலைமையில தான் இருக்கேன். அதனால் என்னால் யாருக்கும் பணம் காசாக பொருளாக கொடுத்து என்னால் உதவி பண்ண முடியாது. ஸோ என்னால் கொடுக்குற உதவி இந்த நாலேஜ் தான், எங்கிட்ட இருக்கிற நாலேஜை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, இல்லை அன்சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க, சரியா. அதே மாதிரி நம்ம கிளாஸ் எடுத்தப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சுல, அப்போ ஃபஸ்ட் பேட்ச் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லலாம்னு அவங்களே சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி டெய்லரு, அதனால் உங்களுக்கு இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியுது, இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே, அதனால் இதை ஷார்ட்டாக சொல்லினா கூட போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. கரெக்டு தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே ஆல்ரெடி டெய்லர்ஸ் கிடையாது.
கிடையாது. சிலரெல்லாம் வந்துட்டு இப்போ தான் புதுசாக பேசிக்காக கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இது எப்படி புரியும் நான் ஷார்ட்டாக சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு தனியாக கிளாஸும் அவங்களுக்கு தனியாக கிளாஸும் எடுக்கிறதில்ல. இது ஆன்லைன் கிளாஸ், இது வீடியோ தான். ஸோ இந்த ஒரே வீடியோ தான் நான் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நான் அதை ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா அது அவங்க பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு எப்படிப்பா புரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அட ஆமாம்ல கரெக்டு தான்க்கா நீங்கள் சொல்கிறது. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியறதுனால தான் எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட்டாக சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்க்கா, பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்லணுமில்ல அப்படின்னாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி உங்களுக்கு புரியறதில்ல, நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறனால எல்லாரும் அறிவாளியாக இருப்பாங்களோ இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு கிடையாது. சில பேர் தெரியாமையும் இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டணுன்னு தான் இந்த வீடியோ. இன்னொன்னா உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கு தெரிய போகிறதில்ல. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் தெரியுதோ எப்பெல்லாம் தோணுதோ அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சில விஷயம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியல, ஆனால் அதுலேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை மேபி என்னையும் அறியாமல் 1-2 வீடியோ ஆல்ரெடி சொன்னதையே கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் என்ன போட்டிருக்கேன்னு எனக்கு நிஜமான ஞாபகம் இருக்காது. அதனால் நான் மேபி அதை கூட ரிப்பீட்டடாக கூட சொல்லியிருந்துருக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை இப்போ புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி நான் போட்டுட்டேன்னா சரி ஓகே, அங்கே இருந்தாக்கா ஆல்ரெடி போட்டாங்க, திரும்ப தெரியலையாட்டுக்கு போட்டாங்க போல இருக்குன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் விட்டுட்டு அது போயிருங்க, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி இந்த வீடியோ போடுறதுல அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே ஈஸி கிடையாது. அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க எல்லாத்துக்கும் மாதம் 50,000 60,000 சம்பளம் வருதுன்னு கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களை 4 பேர் இன்சல்ட் பண்ணுறப்ப அப்போ தெரியும் அதோட வழி வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். எனக்கு உண்மையில இந்த ரீசெண்ட் டேஸில் ஒரு 2-3 அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் 1-2 வந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. அதை சொன்னாலும் அவங்களுக்கு அதை எப்படி சொல்கிறது, அதை என்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியாது. அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அந்த வீடியோ போட்டப்போ எனக்கு உண்மையாக நேற்றுக்கு ஐயோ இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே, இதை சொல்லணும்னு தோணுச்சு, இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது, இந்த வீடியோ ஏன் அப்லோட் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, உண்மையில அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கிட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு இதை போடலேன்னு எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலையுண்டு நான் உண்டுன்னு போய்கிட்டே இருக்க முடியும். நான் ஏன் இதை பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்கள பாராட்டலினா கூட பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஆனால் அவங்கள வந்து இது இன்சல்ட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சங்கடப்படுத்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், சரிங்களா? சரி ஓகே, உண்மையாலே இது ரொம்ப எனக்கு வந்து மனசு சங்கடப்படுத்தின ஒரு விஷயம். அதனால் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கலனாலும் தயவுசெய்து பார்க்காமையே போயிருங்க, தப்பே இல்லை. அதுக்காக திரும்ப இன்னொருக்கா வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல, சரிங்களா? இல்லை எனக்கு நீங்கள் யாருமே வீடியோவே போட வேண்டாம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆல்ரெடினாலும் நான் விட்டுறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு எந்த நட்டமும் கிடையாது. எனக்கு இந்த வீடியோ போட்டதில் வருஷத்தில் 8,000 ரூபா வந்து இதில் நான் என்னப்படியா கோடீஸ்வரி எல்லாம் ஆயிட முடியாது, சரிங்களா? நான் செய்கிற வேலைக்கு எனக்கு நல்ல முறையாக காசு வந்துச்சுனாலே பெரிய விஷயம். இதில் காசு வர மாதம் கணக்கு போடுங்க, 8,000னா 800 ரூபா கூட கிடையாது, 500 ரூபா வருமா, 500 600 ரூபா வருமா மாதத்துக்கு. அந்த 600 ரூபாய் வச்சு நான் என்ன கோட்டையே கட்ட முடியும்? ஸோ அதனால் நான் போடாமல் கூட இருந்துருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? நானும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு கூட போயிடுவேன். காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு நல்லது செய்யறது, ஒரு நன்மை செய்யறது வந்து எல்லா நேரத்துலையும் செய்ய முடியாது. அதுதான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நான். எனக்கு எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதனால தான் நானும் அப்படி நடந்துக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு உங்கள் வீட்டில் அப்படி எதுவும் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கல போல இருக்குது, எனக்கு தெரியல. தப்பு பண்ணுறவங்களுக்கு அதை அழிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அது அவங்களுக்கு வந்து வருத்தத்தையே கொடுக்காது, ஏன்னா அவங்க மனசே அப்படித்தான். ஆனால் எங்களாட்ட நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் போடுற சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் கூட எங்களுக்கு அது பெருசாக தெரியும் உண்மையாலுமே. சரி ஓகே, இதை சொல்கிறத தவிர எனக்கு வேறு விஷயமே ஒன்றும் கிடையாதுங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.